மங்கல்யத்தை பற்றி திங்க் பண்ணும்போது சாதாரணமா எல்லாரும் 7ஆம் இடத்தை மட்டும் யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. 7ஆம் இடம், 8ஆம் இடம், 2ஆம் இடம், இது மூணையும் திங்க் பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, ஷார்ப்பா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்க வேண்டுமானால் 7ஆம் இடத்தினுடைய 8ஆம் இடத்தையும் திங்க் பண்ண வேண்டும். இதுக்கு பாவோல் பாவ திங்கிங் அப்படி சொல்லுவாங்க. அப்பதான் கரெக்டா நமக்கு ஒரு விடை கிடைக்கும். அப்ப சுருக்கமா இந்த ஜாதகத்துல வைதவ்ய யோகம், அதே நேரத்தில் இந்த குரு 5ல இருக்கிறது. அப்போ இவளுக்கு குழந்தை பிறக்கும். அப்படித்தான் ஜாதகத்துல 5ஆம் பாவாதிபதி நீச்சத்துல இருந்தா கூட இந்த ஜாதகத்துல இவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்னு தான். குழந்தை பாக்கியம் இருக்கணும்னா ஹஸ்பண்ட் இருக்கணும் இல்லையா? அப்ப இதுவரை இவருக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா நீங்க பிரசவிக்கும் குழந்தை உண்டாகும். அப்ப பிரசவிக்கும் குழந்தை அப்படியெல்லாம் இருக்கணும்னா இன்னொரு கல்யாணம் நடக்கணும்னு தானே. கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் நடக்கத்தான் செய்யும். ஆனா ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை மாற்ற வேண்டும்.